Welcome back to our channel. Today we discuss about how to create the table in Tamil. நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் SE11 இந்த SE11 என்ற டீ கோடை இந்த டீ கோட் பாத்தில் SE11 மென்ஷன் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதே ஒன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் 7 ரேடியோ பட்டன் இருக்கும். இந்த டேட்டாபேஸ் டேபிள், வியூ, டேட்டா டைப், டைப் குரூப், டொமைன், சர்ச்சல், லாக் ஆப்ஜெக்ட். இந்த 7 குரூப்பில் நாங்கள் க்ரியேட் பண்ணுற ரேடியோ குரூப் வந்து டேட்டாபேஸ் டேபிள். இதில் இசட்ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ZRY இசட்ன்னு மென்ஷன் பண்ணி என்னுடைய நேம் வந்து ஆல்ரெடி நம்ம பேக்கேஜ் CTS கம்பெனி வச்சு பண்ணோம். அதனால எக்ஸாம்பிள் அதை கண்டினியூட்டி பண்ணலாம். CTS_1 இல்லை M எதுனா க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எதனா ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா என்ன வரும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ அப்போது நம்ம டிஃப்ரெண்ட் நேமில் தரணும், ஏன்னா அந்த டேபிள்லேயே ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்குன்னு இதனுடைய மீனிங். ஸோ CTS_1 ஏன் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணுன்னா ஸ்பேஸுக்கு பதில் 1ன்னு கொடுக்கணும். கொடுத்ததே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் 5 ரேடியோ பட்டன், 5 டேப் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ், டிஸ்பிளே மெயின்டெனன்ஸ், ஃபீல்ட், என்ட்ரி, ஹெல்ப் செக் அண்ட் கரன்சி. இப்போது நம்ம டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணணும். என்னென்னா கொடுக்கலாம், சிடிஎஸ், கம்பெனி, என்ன இது ஒரு டேபிள்ன்றதால இது ஒரு மாஸ்டர் டேபிளோ இல்லை ஆல்ரெடி நம்ம மாஸ்டர்னா என்னென்னு பார்த்தோம், டிரான்சாக்ஷன்னு பார்த்தோம். இப்போது நான் ஒரு மாஸ்டர் டேபிள்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும்னு இல்லை, சினாரியோக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. இப்போ டெலிவரி கிளாஸ், இந்த டெலிவரி கிளாஸில் வி டிக்ளேர் வாட் டைப் ஆஃப் டேபிள் டு கிரியேட். இதில் அப்ளிகேஷன் டேபிளாக இந்த F4 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ACLGES. ஸோ இந்த மாதிரி ஒன்றா இருக்கும். அதில் நான் அப்ளிகேஷன் மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷன் டேபிளாக நான் கிளிக் பண்ணுறேன். அப்ளிகேஷன் டேபிளை கிளிக் பண்ணும்போது ஏன்னு வந்துடும். அடுத்த டேட்டா ப்ரௌசிங், டேபிள் வியூ மெயின்டெனன்ஸ். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. அலௌட், நாட் அலௌட், ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ மேலே டெலிவரி கிளாஸ் கொடுத்ததே அடுத்ததாக நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரௌசர், டேபிள் வியூ மெயின்டெனன்ஸ். இந்த 2 தான் இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறீங்க. டேட்டா கிளாஸ்ன்னு ஏன் டிக்ளேர் பண்ண போகிறீங்க, டேட்டா ப்ரௌசர், டேபிள் வியூ என்ற மெயின்டெனன்ஸில் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த ஏன்ன்றது மென்ஷன் பண்ண பிறகு இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 3 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ அலோடு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த டேபு ஆட்ரிபியூட்டை செக் பண்ணால் இந்த டேட்டில் இன்றைக்குன்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகும். ஸோ அது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபார் 23/9/21 EN அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக 3rd டேப் கிளிக் பண்ணதே அதில் என்னெல்லாம் இருக்கும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபீல்டு, கீ, இனிஷியல், டேட்டா எலமெண்ட், டொமைன், டேட்டா டைப், லென்த், இது எல்லாமே இதில் தான் கொடுக்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இதில் MANDT. ஸோ நம்மள கிளைண்ட்டை டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம என்ன டைப் ஆஃப் சர்வர் யூஸ் பண்ணுறோம் அந்த கிளைண்ட் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ப்ரைமரி கீன்னு 2 கீ இனிஷியல் ஏன் கிளிக் பண்ணணும்னா ஒன்று வந்து ப்ரைமரி கீ, கீ இனிஷியல் 2த்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு தான் MANDT கொடுத்து என்ட்ரு பண்ணால் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன். அதனால இது கிளைண்ட்டு 3 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த சர்வராக இருந்தாலும் எந்த டெவலப்மெண்ட் டேபிளானாலும் இது பண்ணணும். அடுத்து இப்போ தான் நாம் நம்மளுடைய ஹெட்டிங் டேட்டா எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபீல்டுன்னா என்ன, டேட்டா எலிமெண்ட்டில் என்ன டிக்ளேர் பண்ணோம், இது 2 சேமாக கொடுக்கலாமான்னா நம்மளுடைய விருப்பம் தான். ஆக மொத்தத்தில் இசட்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே டேட்டா எலிமெண்ட்டில். ஆனால் ஃபீல்டில் இசட்ன்னு போடணுமான்னா கிடையாது, போடணும்னா உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தத்தில் ஃபீல்டு யுவர் கம்ஃபர்டபுள் நேம். ஸோ நான் வெறும் CTSன்றதால C ஃபார் சிடிஎஸ் எம்ப்ளாய் ஐடி EIDன்னு மென்ஷன் பண்ணி இது ப்ரைமரி கீயாக 2 கீ செட் பண்ணி டேட்டா எலிமெண்ட் மட்டும் இசட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு டேட்டா எலிமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் இசட் சிடிஎஸ்க்கு C, E ஃபார் எம்ப்ளாய், I ஃபார் ஐடி. ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைமாக என்ட்ரு பண்ணும்போது ப்ரீவியஸாக யாருன்னா அதே மாதிரி டிக்ளேர் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஃபீட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் புதுசாக கொடுக்குறோன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ZC எம்ப்ளாய் ஐடி டபுள் என்ட்ரு கிளிக் பண்ணதே பாருங்கள் டேட்டா டைப்பும் லென்த்தும் எம்டியாக இருக்குது. அப்போது இது இட்ஸ் அ நியூ டேட்டா எலமெண்ட் இன் த ஸ்க்ரீன், இந்த டேட்டாபேஸ் டேபிள். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள்.
பேக்கேஜ் கேட்கும். உங்களுடைய பேக்கேஜ் என்ன, லாஸ்ட் செக்ஷனில் பார்த்த மாதிரி ZCTS. ஸோ இந்த ZCTSஸை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பேக்கேஜ் வரணும். நல்லா கவனிங்க. ஆல்ரெடி பேக்கேஜ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம சிடிஎஸ் பேக்கேஜுன்னு கொடுத்தோம். அப்படின்னா M18 வருது. இப்போ பாருங்கள், F4 ப்ளஸ் பண்ணது சிடிஎஸ் கம்பெனி பேக்கேஜுன்னு இருக்குது. ஸோ 137 அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பேக்கேஜ் வரும். சேவ் பண்ணுங்கள். பேக்கேஜை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு டெவலப்மெண்ட் பண்ணாலும் பேக்கேஜில் ஸ்டோர் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைன்னா TR ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எரர் அடிக்கும். ரொம்ப முக்கியமான பார்ட் இது. அடுத்ததாக டேட்டா எலமெண்ட்டு சேவ் பண்ணவான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறோம். இப்போது டேட்டா எலமெண்ட் ஸ்க்ரீன். இதில் டேட்டா எலமெண்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் CEID என்ன எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. அதனால் CTS எம்ப்ளாய் ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு டொமைன் கொடுக்குறேன். இந்த டொமைன் ரேடியோ பட்டனில் என்ன சார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதே டேட்டா எலமெண்ட் நேமும் பண்ணலாம், இல்லை வேறு உங்களுடைய கம்ஃபர்டபுள் நேம்லையும் நீங்கள் பண்ணலாம். இப்போது அதை டபுள் கிளிக் பண்ணணும். இசட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இது ப்ரீ டிஃபைனாக இருக்கான்னு போட்ட என்ட்ரி கொடுத்தாலே தெரிஞ்சிடும் யாருன்னா இது டொமைன் இந்த நேமில் க்ரியேட் பண்ணியிருக்காங்களான்னு. கிடையாது. ஸோ அகைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் சேவ். இப்போ இந்த டேட்டா எலமெண்ட் ஸ்க்ரீன் சேவ் பண்ணுவான்னு கேட்குது. எஸ், டேட்டா எலமெண்ட் ஸ்க்ரீனை சேவ் பண்ண தான் டொமைன் ஓப்பன் ஆகும். இப்போது டொமைன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ க்ரியேட் த டொமைன் கேட்குது. இப்போது டொமைன் ஸ்க்ரீனை ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ அதனுடைய டொமைன் சேம் அஸ் ZCTS எம்ப்ளாய். இது கொடுத்தா எங்கே சார் விஷுவல் ஆகும்னா நான் காட்டுறேன். இப்போது நீங்கள் கொடுக்குற எம்ப்ளாய் ஐடி வெறும் நம்பர்ஸில் தான் வரணுமா, ABCD மிக்ஸ் பண்ணி வரணுமான்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டேட்டா டைப்பில். இப்போ என்னுடைய சினாரியோ வந்து டேட்டா டைப் வந்து நியூமரிக். ஸோ நம்ஸ் கொடுக்குறேன். என்னுடைய லென்த்து 7. அப்போன்னா 500 ஏதோ 7 டிஜிட் உடைய ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகுது அவுட்புட் லென்த்தில். ஸோ இப்போது நான் கொடுத்த டேட்டா எலமெண்ட்டை சேவ் பண்ணுறேன். என்னுடைய பேக்கேஜில் சேவ் ஆகணுமா டொமைன்னு கேட்குது. எஸ். அடுத்ததாக செக் ஆக்டிவ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ண ஃபீடை டேட்டா எலிமெண்ட்டில் பார்க்க முடியாது. DOMN மென்ஷன் ஆகும். டொமைன் நீங்கள் கொடுத்த டொமைன் நேம் ZCEID. ஸோ இது எல்லாமே அந்த கரெக்டாக செலக்டட் இதுவாக வரும். நீங்கள் க்ரஸரை கீழே மூவ் பண்ணால் டிக் கொடுக்கணும். என்டர். இந்த என்டர் கொடுத்த பிறகு ஒரு ஃபியூ செகண்ட் லோட் ஆகும். அப்போ தான் நம்ம கொடுத்தது ஆக்டிவ்னு வரும். பாருங்கள், ACITவின் ஆக்டிவ்னு ஆகிடுச்சா? ஸோ இப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக டொமைன் க்ரியேட் பண்ணிட்டீங்க. 1 ஸ்டெப் பேக். இப்போ தான் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ தான் சேவ் முன்னாடி பண்ணிங்க. அதனால தான் நியூன்னு இருக்குது. இப்போது செக் ஆக்டிவ் பண்ணணும். சேவ் செக் ஆக்டிவ். பிகாஸ் எந்த ஒரு ஸ்க்ரீனையும் சேவ் செக் ஆக்டிவ் பண்ணால் இப்போ பாருங்கள் DTEL ZCEID. ஸோ DTELன்றது டேட்டா எலமெண்ட், முன்னாடி DOMN டொமைன். இதையும் என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ ஆக்டிவாக நியூன்னு காட்டினேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்க்ரீன் ஆக்டிவ் ஆகும். பாருங்கள், ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். ஸோ இந்த டேட்டா எலமெண்ட்டும் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 1 ஸ்டெப் பேக். இப்போ பாருங்கள், நம்ஸு 7ன்னு வந்துருச்சா? ஸோ ஒரு டேட்டா எலமெண்ட்டை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போது எம்ப்ளாய் நேம் CENM என்னுடைய ஃபீல்டு நேம் எது வேணால் கொடுக்கலாம். இது ப்ரைமரி கீயாக கிடையாது. அதனால் நான் அந்த கீ என்ற சிம்பிள்லேருந்து கொடுக்கல, வெறும் இனிஷியலை மட்டும்தான் கொடுக்குறேன். ZCENM கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி யாரோ கொடுத்துருக்காங்க இந்த நேமில். ஸோ அது எனக்கு தேவையே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுதான் வருது. இதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண நேமுக்கு NAMEன்னு போடுறேன். இந்த டேட்டா எலிமெண்ட் லென்த்து 7 டிஜிட் தான் என்ட்ரு பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ டெக்னிக்கல் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 7 டிஜிட் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா எலிமெண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு கொடுத்தாலும் மீனிங்ஃபுல்லாக கொடுங்க. இப்போ நான் CTS எம்ப்ளாய் நேம் EMPNAME. So as before discuss, name domain name as again same, copy and paste it. Again you check you have already any declared or not. So again double click my package, you have to select, then my TR request number, domain,
மை டிஸ்கிரிப்ஷன். ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு இல்லை, ஒன்றுமே இல்லை. சேவ் செக் பண்ண டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். சேவ் பண்ணுறீங்க பேக்கேஜில் எல்லாமே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இதில் வந்து நியூமரிக்கு தான் கேரக்டரிஸ்டிக்ஸும் மிங்கிள் பண்ணி பண்ணுறதால CHAR. என்னுடைய லென்த்து 25. என்எம் ஆல்மோஸ்ட் 25 லெட்டர்ஸ் இருக்குமா. இப்போது இதில் லோயர் கேஸுன்னு பண்ணிங்கன்னா டேட்டாபேஸ் டேபிளில் லோயராக போய் சேவ் ஆகும். எப்போவுமே டேட்டாபேஸ் டேபிளில் நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணாலும் எண்ட் யூசரு கேப்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். இங்கே லோயராக வேணும்னா லோவில் கிளிக் பண்ணுங்கள், சேவ். என்னுடைய பேக்கேஜ் மை TR ரிக்வெஸ்ட் கரெக்ட், சேவ். ஒன் ஸ்டெப் பேக். இப்போ பாருங்கள் நியூவே இருக்குது. அப்போனா நான் சேவ் செக் ஆக்டிவ் பண்ணல, ஒன் ஸ்டெப் அப்படியே பேக் போயிடலான்னு ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நியூ, ஒன் ஸ்டெப் பேக், அகெயின் சேவ். இங்கே நான் சேவ் செக் பண்ணுறேன், எரர் அடிக்குது, நோ ஆக்டிவ் டொமைன். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ப்ராப்பராக டொமைன் ஆக்டிவ் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே சேவ் செக் ஆக்டிவ் இப்போ தெரியுதா. சேவ் செக் ஆக்டிவ் பண்ணலன்னா எரர் எப்படி வரும்னு. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மல் ஸ்டெப். Again now it's my database data element screen. Now already I show you, double click பண்ணதே domain screen open ஆகுது. ஓகே ஆக்டிவ்னு இருக்குது. இப்போ பேக் வரேன். இப்போது இங்கே நியூன்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த நியூவை ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் ஓகே ஆகும். நான் அப்படியே தெரியாமல் பேக் வந்துடுறேன். பாருங்கள் வேல்யூவே ஃபீட் ஆகலை. ஸோ எரரா. ஸோ தட் அகெயின் ஐ கோ பேக். இட்ஸ் அ ZCMNE. ஸோ இங்கே ஆக்டிவ்னு இருக்குது. ஒன் ஸ்டெப் பேக். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ. இப்போ இது என்ன பண்ணணும், சேவ் செக் ஆக்டிவ். ஸோ DTLன்னு வருது. ஒன் ஸ்டெப் பேக். இந்த மாதிரி தான் எல்லா டேட்டா எலமெண்ட்டும் நம்ம பண்ண போகிறோம். வாட்ச் இட். அகெயின் Z எம்ப்ளாய் டேட் ஆஃப் பர்த் ஆர் ஃபோன் நம்பர், ஏதோ ஒன்று. ஃபோன் நம்பர் இட்ஸ் அ நான் ப்ரைமரி கீ. ZCEPH ஏதோ ஒரு நேம் கொடுங்க. இசட்டில் தான் டேட்டா எலிமெண்ட் ஓப்பன் ஆகணும். இப்போ அகைன் டபுள் கிளிக், PN ஃபார் ஃபோன், PNO. ஓகே, ஃபோன் நம்பர். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன், எதுவுமே வரல. இப்போ நான் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. டேட்டா எலிமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. டொமைனில் சேம் டேட்டா எலிமெண்ட் நேம் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இப்போது CTS எம்ப்ளாயி ஃபோன் நம்பருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ டொமைனில் பார்த்தீங்கன்னா ZCEP நம்பர் அதே டொமைன் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். TR ரிக்வெஸ்ட் வருது, சேவ் கொடுக்குறேன். மெயின்டைன் த டேபிள்னு வருது. ஜஸ்ட் அது டேப் மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லை. டபுள் கிளிக், எஸ். இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கொடுத்த பிறகு ZCTS எம்ப்ளாயி ஃபோன் நம்பர் இதை கொடுத்த பிறகு டேட்டா டைப் வந்து ஃபோன் நம்பர்ன்றது நியூமரிக் இல்லையா. ஸோ நம்ஸ்ன்னு கொடுக்கணும். இதனுடைய லென்த் எப்போ ஃபோன் நம்பர் ஸ்டாண்டர்டாக 10 சார் 10 கொடுக்குறேன். ப்ளஸ் சிம்பிள் போட்டு 91 வேணும்னா அந்த சைன் சிம்பிள் ப்ளஸ் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வெறும் நம்ஸ் 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன். சேவ் பேக்கேஜ், ஒன் ஸ்டெப் சேவ் செக் ஆக்டிவ். டொமைன் ஆக்டிவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒன் ஸ்டெப் பேக், சேவ் செக் ஆக்டிவ். எஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் சேவ் பண்ணிவிட்டு பேக் வரலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணமோ, என்ன டேட்டா எலிமெண்ட்டுன்னு எல்லாமே ஃபீட் ஆகிடுச்சு. அடுத்து லாஸ்ட்டாக நாம் ZCEPAN 4 ஃபீல்டு போதும். ஒன் பை ஒன்னாக நாம் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது, மோர் தென் ஆஃப் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய ப்ரைமரி கீ கம்பைன் பண்ணுறது ஸ்டெப் பை பார்க்கலாம். ZCEPAN. ஸோ இப்போது இதுவும் ப்ரைமரி கீ தான், பட் நான் இங்கே நான் ப்ரைமரி கீயாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். வேணும்னா நம்ம ப்ரைமரி கீயாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது டேட்டா டிஸ்கிரிப்ஷன் CTS எம்ப்ளாய் பேன், CTS எம்ப்ளாய் பேன் இல்லைன்னா CEPAN ஏதோ ஒன்று நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. ஸோ இப்போது டொமைன் ஆக்டிவ் பண்ணணும். டபுள் கிளிக், பேன் நம்பர், சேவ் செக் ஆக்டிவ். ஒன் ஸ்டெப் பேக், டொமைன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டொமைன் டிஸ்கிரிப்ஷனில் CTS
எம்ப்ளாயி நம்பர், ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பேன் நம்பர் 10 கொடுக்குறேன். சேவ் என்னுடைய டிஆர் ரிக்வஸ்ட் தான். செக் ஆக்டிவ். ஸோ இப்போது டொமைனும் டேட்டா எலமெண்ட்டும் சேவ் செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய டேபிளில் ஃபீட் ஆகும். வாங்க பார்க்கலாம். பேக் அகெயின் சேவ் செக் ஆக்டிவ். ஸோ டொமைனும் டேட்டா எலமெண்ட்டும் ப்ராப்பராக சேவ் செக் ஆக்டிவ் பண்ணலன்னா நம்மளால் அடுத்தடுத்து டேபிளில் ப்ராப்பராக ஃபீட் ஆகுது. சேவ் செக் ஆக்டிவ் டிடிஎல் கரெக்ட். 1 ஸ்டெப் பேக். ஸோ இப்போது நாம் 4 ஃபீல்டு தான் டிசைட் பண்ணியிருக்கோம் டேட்டா அக்விசிஷனை. நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் செட்டிங். இந்த எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, வேல்யூஸ் எல்லாம் பார்த்த பிறகு டெக்னிக்கல் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். டெக்னிக்கல் செட்டிங்களுடைய மெயின் பர்பஸே டேட்டா கிளாஸும் சைஸும் தான். உங்களுடைய மெமரி கார்டு சைஸ் மாதிரி இந்த சைஸில் எதுனா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 0 ரெஃபரன்ஸுக்கு செலக்ட் பண்ணுறேன். டேட்டா கிளாஸில் நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் டேபிள் கிளிக் பண்ணதால் நான் இப்போ APPLO மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷன் டேபிளில் கிளிக் பண்ணுறேன். டேட்டா கிளாஸை சேவ் பண்ணுறேன். இங்கே சேவ் செக் ஆக்டிவ் கிடையாது. அட் த சேம் பஃபரை பற்றி நான் இன்னொரு டாபிக் எடுக்கிறேன். சேவ் பேக். ஸோ இப்போ இருந்து தெரியுது டெக்னிக்கல் செட்டிங். அடுத்து எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணணும். ரைட். ஃபஸ்ட்டு டிஃபைன் என்ஹான்ஸ் கேரக்டர் டைப்பு நியூமரிக் எதுக்காக பண்ணுறோன்னா கேரக்டர்ஸும் நியூமரிக்கும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. தென் சேவ் செக் ஆக்டிவ். இப்போ தான் ஓவராலாக நம்ம டேபிளை செக் பண்ணுறேன், ஆக்டிவ் பண்ணுறேன். ஸோ TABLன்னு வருது என்னுடைய டேபிள் நேம். ஸோ நம்ம பண்ண மெத்தட் கரெக்டான க்ரஸர் மூவ் பண்ணி பாருங்கள். TABL இந்த லாஸ்ட்டில் TABL நம்மளுடைய டேபிள் நேம் ZCTS இதுதான் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே என்டர் பட்டன் ஆறு அங்கே டிக் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு 1 ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வரும்போது ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். இப்போது டேபிள் கண்டென்ட் டிஸ்பிளே கிரியேட் இதில் தான் நாம் ஒரு அபபஸ் வேல்யூஸை என்ட்ரு பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது TMG மெயின்டைன் பண்ணுற ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறமா SM30 போய்ட்டு இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக என்ட்ரு பண்ணலாம். ஸோ நான் இப்போ யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்டில் போய்ட்டு வேல்யூஸை என்ட்ரு பண்ணுறேன். க்ரியேட் என்ட்ரிஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் எம்ப்ளாயி ID இது ஆல்ரெடி 7 டிஜிட்டு ஒன்லி ஃபார் நியூமரிக்குன்னு கொடுத்துருக்கேன். ABCD எல்லாம் பண்ணாமல் 500001 நான் இப்போது 5 டிஜிட் தான் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் எல்லாம் 00 5க்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நேம் ராஜா 98735861 பேன் நம்பர் 10 டிஜிட் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ABCD மிக்ஸ் ஆகி தான் நம்ம பேன் நம்பர் வரும். ஸோ CE பேன் F கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். 1 ஸ்டெப் பேக் ரீசெட் அகைன் 5001 கொடுத்துட்றேன். ராஜா பதில் ஏன்னா ராஜா நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற இது கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு பாலான்னு கொடுக்குறேன். ஸோ ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு பேன் கார்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 5001 தான் கொடுத்துருக்கேன். பாலான்னு வேர் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணிட்டேன். அகெயின் 5001 கொடுக்குறேன். ஓகே இப்போ பாருங்கள் நேம் அதே பாலான்னு கொடுக்குறேன். இல்லை ஓகே பாலான்னு கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபோன் நம்பர் வேறு வச்சுட்டு திரும்ப 3வது என்ட்ரி போடுறேன். சேவ் கொடுக்குறேன். என்னவா வரும்னு உங்களுக்கு பாருங்கள். க்ரஸர் கீழே காட்டுற பாருங்கள். டேட்டா ரெக்கார்டு வித் த ஸ்பெசிஃபைடு கீ ஆல்ரெடி எக்ஸிட். அப்போனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நேமில் ப்ரைமரி கீழே ஸ்டோர் ஆகிருக்கு, பண்ண முடியாதுன்னு அடுத்தது 500 கொடுத்து நான் பாலா தப்பாக தான் கொடுத்தேன். ஸோ அது பாலா கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் டேட்டா பேஸ் ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுலேருந்து என்ன தெரியுது
பிரைமரிக்கு ஒருத்தருக்கு தான் 501 5001 ராஜா, 5003 பாலா. இப்போ 5003 கொடுத்து மாலா. அவங்களுடைய ஃபோன் நம்பர் எடிட் பண்ணி வேறு ஃபீட் பண்ணுறேன். அடுத்து பேன் கார்டும் ஃபீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது 3 ரெக்கார்டு ஆல்ரெடி இப்போது என்ட்ரி கொடுத்துருக்கேன். நம்ம டேட்டா பேஸ் டேபிளில் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ கொடுத்த ப்ரைமரியை திரும்ப கொடுக்காதீங்க, சேவ் ஆகாது. அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போது 5000 முடிச்சுட்டு யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட் டிஸ்பிளே இப்போ 3 வேல்யூ என்ட்ரு பண்ணலையா? இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி நார்மலாக டேபிள்குள்ளே எத்தனை டேட்டா காட்டுறேன். 3 டேட்டா இருக்குது, ராஜா, பாலா, மாலா. இப்போ இதில் எதுக்காக அப்படின்னா, நான் இப்போ 5001 to 5002 3 டேட்டா இருக்குது. ஐ மீன் லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. பர்டிகுலர் டேட்டா மட்டும் எனக்கு கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் ஸ்க்ரீன் கொடுத்து வந்தால் இதில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன், ஏன்னா அந்த ஸ்க்ரீன் எதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக மோர் தென் ஆஃப் லேக்ஸ் டேட்டா இருந்தால் பர்டிகுலராக எனக்கு இந்த ரோல் நம்பர் 10 to 15 ஸ்டூடெண்ட் வரணும், இல்லை இந்த எம்ப்ளாய் பர்டிகுலராக அவங்களோட டீட்டெயில் தெரியணுன்றதுக்காக தான். இது நார்மலாக எந்த ஒரு இன்புட் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா பேஸ் டேபிளில் என்ன இருக்கோ அதை டைரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி நம்ம டெக்னிக்கல் செட்டிங்கும் என்ஹான்ஸ்மெண்ட் கேட்டகரி பண்ணி வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டேபிள் க்ரியேஷன். ஸோ ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.